ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஜாப் இஸ் அவைலபிள். இந்த சேனலில் நம்ம பலதரப்பட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாரத் டைனமிக் லிமிடெட் இதிலேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஃபிஷியல் வெப்சைட். பாரத் டைனமிக் லிமிடெட்லேருந்து வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட், பிடிஎல்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்னு இருக்கும். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா கீழே இங்கே ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரெயினி இன்ஜினியரிங், ட்ரெயினி ஆஃபீஸர், ட்ரெயினி டிப்ளமா அசிஸ்டன்ட், ட்ரெயினி அசிஸ்டன்ட் இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெம்ப்ரவரி பேசிஸில் உள்ள வேலை வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டீட்டெயில் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா, ட்ரெயினிங் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸில் 50, ட்ரெயினிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்கில் 30, எலக்ட்ரிக்கலில் 10, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10, ஃபினான்ஸில் 5, ஹியூமன் ரிசோர்ஸில் 4, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் 3ன்னு டோட்டலாக 112 சொல்லியிருக்காங்க. அதோட ரிசர்வேஷன் ஃபார் பிடபிள்யூபிடிக்கும் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ஒரு 5 வேகன்சி. அண்ட் அதே போல் ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோன்னா எலக்ட்ரானிக், மெக்கானிக், எலக்ட்ரிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபினான்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 100 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் ஃபார் பிடபிள்யூபிடிக்கு 4 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அண்ட் ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 28 சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றவங்களுக்குலாம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு 28, ஓபிசிக்கு 31, எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு 33ன்னு சொல்லியிருக்காங்க. தென் டெனர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். மேக்ஸிமம் 4 வருஷம் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா 3 வருஷம் கொடுத்து கூட அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சேல்ரி இதையும் சொல்லியிருக்காங்க. டியூரிங் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ சேல்ரி இருக்கும், செகண்ட் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது போக என்னென்னா அடிஷ்னலாக 10,000 அவங்க பர் இயர்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 10,000 என்ன ஒரே டைம் கொடுமா 50-50யாக தருவோம் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, ட்ரைனிங் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், எலக்ட்ரிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஏ இல்லை பிடெக் படிச்சிருக்கணும் அந்த ரிலவெண்ட் பிரான்ச்சஸில். தென் ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸுக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், சிஎம்ஏ ஒரு சிஏ இல்லை எம்பிஏ இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு எம்பிஏ இல்லைனா அதுக்கு ஈக்குவலன்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். தென் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்பிஏ தான் சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்னென்னா 50% மேலே எடுத்துருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடினா நீங்கள் 50% உங்கள் செம்மில் உங்கள் டிகிரி இதில் நீங்கள் எடுத்திருந்தால் போதும் அப்படின்ட்டுருக்காங்க. சிஎம்ஏ, சிஏ கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரெயினி டிப்ளமா அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸு. ஃபினான்ஸுக்கு டிகிரி கோர்ஸ் இன் காமர்ஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மினிமம் 6 மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணுன்னு இருக்காங்க. தென் ட்ரெயினிங் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு என்னென்னா டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் வெல்ஃபேர், பிஎம் அண்ட் ஐஆர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இது என்னென்னா சிபிடியில் தான் இருக்குன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னென்னா 120 கொஸ்டின் 2 hours டைமிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு 100 கொஸ்டின் என்னென்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கும். 20 கொஸ்டின் என்னென்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் இது ரிலேட்டடாக இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் 85% மார்க்குன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து 15 மார்க் 15% என்னென்னா உங்கள் இன்டர்வியூலேருந்து எடுத்துப்பதாக சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபைங் மார்க் ரிட்டன் எக்ஸாமில் சிபிடியில் நீங்கள் மினிமம் 50% எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்காரங்க 40% எடுத்தால் போதுன்னு இருக்காங்க. தென் ரிசர்வேஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கெல்லாம் 300 சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் என்னென்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் என்னென்னா ஃபீஸ் கிடையாதுருக்காங்க. தென் இதோடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. 17/7 17 ஜூலையில்
மதியம் 2 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு முடியுதுன்னா 10/8லேருந்து 10/8க்கு முடியுது அப்படின்ட்டுருக்காங்க. தென் அட்மிட் கார்டு என்றைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 18/8 நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்குன்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் அவங்க இன்னொன்றையும் மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது எப்படின்னா வெளியே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்னா ஒவ்வொரு மார்க் சொல்லியிருக்காங்க. சிபிடியில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. 0.25 இருக்குது ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.